கர விமர்சனம். தனுஷ் விக்னேஷ் ராஜா கூட்டணி சாதித்ததா சறுக்கியதா? கடந்த 2023ஆம் ஆண்டு வெளியாகி கவனம் ஈர்த்த படம் போர்த்தொழில். தமிழில் வெளியான தரமான சைக்கோ த்ரில்லர் படங்களில் ஒன்றான இப்படத்தை இயக்கிய விக்னேஷ் ராஜா ஏறத்தாழ 3 ஆண்டுகளுக்கு பிறகு தனுஷை வைத்து இயக்கியிருக்கும் பட கர. 1991ஆம் ஆண்டு நள்ளிரவில் திருடன் கரசாமி ஒரு மரத்தின் மீது அமர்ந்து பூட்டியிருக்கும் ஒரு வீட்டை நோட்டம் விடுகிறார். சரியான நேரம் வந்ததும் தனது உதவியாளருடன் உள்ளே நுழைகிறார். மிகச்சிறந்த தொடக்க காட்சியுடன் ஆரம்பிக்கும் இப்படம் அடுத்து டிஎஸ்பி பரதனை அறிமுகம் செய்கிறது. அவரிடமிருந்து தப்பிக்கும் கர தனது மனைவி செல்வியுடன் ஆந்திராவுக்கு சென்று அங்கு திருந்தி வாழ ஆரம்பிக்கிறார். சொந்தமாக தொழில் செய்ய நினைக்கும் அவருக்கு கடன் வழங்க வங்கி முன்வராததால் தன் சொந்த ஊரில் இருக்கும் நிலத்தை நாடுகிறார். இதன் பிறகு நடக்கும் சில அசம்பாவிதங்களால் அவர் தனது பழைய பாதைக்கு திரும்பும் சூழல் உருவாகிறது. பிறகு என்னவானது என்பதே கர படத்தின் திரைக்கதை. ஒரு திரைப்படத்தின் முதல் சில நிமிடங்கள் எவ்வளவு முக்கியமானது என்பதை இயக்குனர் விக்னேஷ் ராஜா நன்கு உணர்ந்துள்ளார். படத்தின் முதல் 15 நிமிடங்களை அவர் கையாண்ட விதத்தை வெகுவாக பாராட்டலாம். அந்த காட்சியின் படமாக்கம், ஒளி அமைப்பு ஆகியவை நம்மை இருக்கை நுனியில் அமர வைக்கின்றன. ஒரு ஹெய்ஸ்ட் படத்துக்கு தேவையான அட்டகாசமான தொடக்கம் இது. தேவையற்ற மசாலா அம்சங்கள் ஏதுமின்றி படம் தொடங்கிய சில நொடிகளிலேயே நாயகனை அறிமுகப்படுத்தியது என மிகுந்த நம்பிக்கையை ஏற்படுத்தி விடுகிறது. தனுஷின் நடிப்புக்கு மற்றொரு தீனி இந்த கரசாமி கதாபாத்திரம். தனது முதிர்ச்சியான நடிப்பால் முழு படத்தையும் தாங்கி பிடிக்கிறார். ஒரு கோபக்கார அதே சமயம் பலவீனங்கள் நிறைந்த கதாபாத்திரத்துக்கு தனது நேர்த்தியான நடிப்பால் நியாயம் செய்திருக்கிறார். படத்தின் மிகப்பெரிய பிளஸ் அதன் கதாபாத்திர தேர்வுகள். வங்கியின் மேலாளராக வரும் ஜெயராம் தொடங்கி கரசாமியை துரத்தும் டிஎஸ்பியாக வரும் சுராஜ், குறைந்த நேரமே வந்தாலும் அழுத்தமான நடிப்பை வழங்கி இருக்கும் KS ரவிக்குமார் வரை அத்தனை கதாபாத்திரங்களும் பார்த்து தேர்வு செய்யப்பட்டிருக்கின்றன. மமிதா பைஜு, கருணாஸ் உள்ளிட்டோருக்கு பெரிய ஸ்கோப் கிடையாது. படம் தொடங்கிய முதல் 10 நிமிடங்களில் ஒரு திருடனுக்கும் துடிப்பான போலீஸுக்கும் இடையிலான விறுவிறுப்பான பூனை எலி ஆட்டத்துக்கான நம்பிக்கையை இயக்குனர் பார்வையாளர்களுக்கு தருகிறார். ஆனால் அடுத்த 2.5 மணி நேரத்துக்கு நமக்கு கிடைப்பதோ தான் என்ன சொல்ல வருகிறோம் என்பதில் தெளிவில்லாத திரைக்கதை மட்டுமே. படத்தின் தொடக்கத்தில் உருவான அந்த எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த காட்சிகளிலேயே ஏமாற்றத்தை அளிக்கிறது. குறிப்பாக கதைக்களத்தை விட சென்டிமெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தது ஒரு நல்ல வாய்ப்பை தவறவிட்டதாகவே கருதப்படுகிறது. KS ரவிக்குமார் வரும் காட்சிகள் எமோஷனலுக்கு வித்திட்டாலும் பட இடங்களில் ஓவர் டோஸ் ஆகிவிடுகிறது. தனுஷின் முந்தைய படங்களை போன்றே இதிலும் சென்டிமெண்ட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பார்கள் போல. படத்தின் முதல் பாதி முழுவதும் அப்பாவை பற்றிய காட்சிகளுக்கே செலவிடப்பட்டிருக்கிறது. இதை ஒரு சில காட்சிகளில் முடித்திருக்கலாம். இருந்தாலும் இடைவேளை காட்சி உருவாக்கப்பட்ட விதம் அட்டகாசம். அரங்கம் அதிர்வதற்கான அத்தனை ஹை மொமெண்ட்களும் கொண்ட ஒரு காட்சி அது. ஆடியன்ஸுக்கு ஏற்படும் திருப்தி முதல் பாதியின் குறைகளை ஓரளவு மறக்க செய்து விடுகிறது. எனினும் முதல் பாதி போல இரண்டாம் பாதியும் ஒரு தவறவிடப்பட்ட வாய்ப்பாகவே மாறுகிறது. பல காட்சிகளை நம்மால் முன்கூட்டியே கணித்து விட முடியும் அளவுக்கு பலவீனமான திரைக்கதை. இதனால் படத்தில் இருக்கும் சில சுவாரஸ்யமான காட்சிகள் கூட எடுபடாமல் போகின்றன. வங்கிக்குள் இருக்கும் போது எதிர்பாராமல் போலீஸ் வரும் காட்சியும் அதிலிருந்து தனுஷும் கருணாசும் தப்பிக்கும் விதமும் மிக நேர்த்தியாகவும் விறுவிறுப்பாகவும் படமாக்கப்பட்டுள்ளது. இது போன்ற காட்சிகளில் முழுக்க சென்டிமெண்ட் பக்கம் சாய்ந்ததே மிகப்பெரிய பலவீனமாக தோன்றுகிறது. முதல் பாதியில் திருடும் காட்சிகளில் இருந்த சுவாரஸ்யம் கூட இரண்டாம் பாதியில் கமர்ஷியலாக மாறியதை ஏற்க முடியவில்லை. ஒரு ஹெய்ஸ்ட் படத்துக்கு உண்டான விறுவிறுப்பு படத்தில் மிஸ்ஸிங் ஆகிறது. முதலில் இந்த படத்தை 90களில் நடப்பது போல காட்சிப்படுத்தி இருப்பதற்கு தொழில்நுட்ப வசதிகள் இல்லை என்ற ஒரே லாஜிக்கை தாண்டி வேறு காரணங்கள் இருப்பதாக தெரியவில்லை. ஜிவி பிரகாஷின் இசையில் கண்ணம்மா பாடல் இனிமை, பின்னணி இசை சுமார் ரகம். முந்தைய தனுஷ் ஜிவி படங்களில் இருந்த ஈர்க்கும் இசை இதில் இல்லை. வங்கி, கடன் மோசடி, வளைகுடா போர், எரிபொருள் தட்டுப்பாடு என இப்போதும் நடக்கும் பல விஷயங்களை பேசியிருந்தாலும் அவை திரைக்கதையில் எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தவில்லை. மொத்தத்தில் படத்தின் முதல் 15 நிமிடங்கள்
மற்றும் இடைவேளை காட்சிகளில் செலுத்திய உழைப்பையும் நேர்த்தியையும் மொத்த படத்துக்கும் செலுத்தியிருந்தால் ஒரு தரமாக ஹேஸ் த்ரில்லர் தமிழுக்கு கிடைத்திருக்கும். ஆனால் திணிக்கப்பட்ட சென்டிமெண்ட், இழுவையான முதல் பாதி, இலக்கில்லாத இரண்டாம் பாதி என ஒரு சராசரியான அனுபவமாக வந்திருக்கிறது இந்த கர திரைப்படம்.